तमिलनाडु ऑपरेशन पीपल्स राइट टू लाइफ मूवमेंट की ओर से डिस्ट्रिक्ट कलेक्टर को एक याचिका दी गई जिसमें उस असामाजिक व्यक्ति के खिलाफ SC/ST एक्ट के तहत सख्त कार्रवाई की मांग की गई जो रानीपेट जिले के बालाजा यूनियन की कोंडा कुप्पम पंचायत में कई पीढ़ियों से आदि द्रविड़ द्वारा इस्तेमाल किए जाने वाले कब्रिस्तान के रास्ते को जानबूझकर नुकसान पहुंचा रहा है। संवाददाता सेंथिल कुमार की रिपोर्ट। லதா XMLA ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு உரிமை இயக்க மாநில துணைத் தலைவர், ராணிப்பேட்டை மாவட்டம் கொண்டக்குப்பம் பஞ்சாயத்து பகுதியை சார்ந்த அருந்ததியினர் ஆதி திராவிட மக்களுக்கான சுடுகாட்டு பாதை, அந்த பாதையை மீட்டெடுப்பதற்கு நீண்ட நெடிய போராட்டத்தை நடத்தினோம். பாதை சுடுகாட்டை பாதையே இல்லாம இருந்த சூழ்நிலையில ஆக்கிரமிப்பை அகற்றி எங்களுக்கு பாதைகளை அமைச்சு கொடுங்கன்னு போராட்டம் நடத்திய பிறகு மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் உட்பட நேரடி கவனத்தில் கொண்டு BDO நிர்வாகத்தின் வழியாக பாதை என்பது போடப்பட்டது. அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மேல்சாதி வர்க்க பன்னீர் என்பவர் மீண்டும் போட்ட பாதையின் மீது கழிவுகளை பாதையில போட்டுட்டு மண்ணெல்லாம் வாரி போட்டு பாதையை மீண்டும் பாதையாக பயன்படுத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதியில வருகின்ற மக்கள் மீது அவதூறாக அசிங்கமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவதும், ஜாதியை சொல்லி பேசுவதும், வன்மத்தோடு நடந்து கொள்வதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. கொண்டம்பள்ளி பஞ்சாயத்தில் இருக்கின்ற, கொண்டக்குப்பம் பஞ்சாயத்தில் இருக்கின்ற இன்னும் ஒரு சில ஆம்லெட் பகுதிகளில் இதே சுடுகாட்டு பிரச்சனை, அருந்ததிய மக்களுக்கான பாதை, அந்த பாதையை அமைத்து தர வேண்டும் என்ற நீண்ட நெடிய கோரிக்கை நாங்கள் வைத்து கொண்டே இருக்கிறோம், மேட்டுக்கால்வாய் பகுதி உட்பட. ஆனால் இதை வரேன்னு சொல்றாங்க, ஆனா வரதே கிடையாது. இந்த காலகட்டத்தில் கூட ஜாதிய வன்மத்தோடு செயல்படுகின்ற பன்னீர் மீது நடவடிக்கை வேண்டும். PCR ஆக்ட்ல அவர் மீது நடவடிக்கை வேணும் அப்படிங்கிறத நாங்க இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து கேட்டிருக்கோம். ரோட போட்டுட்டோம், ஆனா ரோட்டை மறிக்கிறவர் மீது நடவடிக்கை எடுக்கணுமா வேணாமா? அதை செய்யவே மாட்டேன்றாங்க. அந்த ரோட்ல இருக்கிற மரங்களை அகற்றணும். அந்த மரமும் அங்கேதான் இருக்கு. ஏன் மரம்னு அவர் உரிமை கொண்டாடுறாரு. இது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. அதனால போடப்பட்ட ரோடை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு தடையாக இருக்கிற பன்னீர் மீது PCR வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்க மனு கொடுத்திருக்கோம். அதே மாதிரி மேட்டுப்பாறை பகுதியில, மேட்டு காலனி பகுதியில வீட்டுக்கும் சுடுகாட்டுக்கும் பாதை இருக்கு. ஆனா அந்த பாதையை அமைச்சு தருவதற்கு நிர்வாகம் முன் வர மாட்டேங்குது, BDO உட்பட. ஆனா ரோடு போட்டுட்ட மாதிரி கணக்கு சொல்லிட்டு போற ஒரு மோசமான நிலை. ரோடு போட்டுட்டோம், எங்க முதல்வரோட உதவி இதுல கால் சென்டர்ல கேட்டு உங்களுக்கு ரோடு போடப்பட்டதுன்னு அதிகாரிகள் பொய்யான தகவலை கொடுக்குறாங்க. ஆனால் ரோடே போடல. மீண்டும் வட்டாட்சியர் அவரை சந்திச்சு, என்னங்க ரோடே போடாது, ரோடு போட்டேன்னு நீங்க பொய் சொல்றீங்களே, இது நியாயம் இல்லை. அதனால அருந்ததியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களோட வாழ்க்கைக்கு சுடுகாட்டுக்கு பாதை உடனடியாக அமைத்து தர வேண்டும். அமைக்கப்படவில்லை என்றால் இறந்தால் குணத்தை வைத்து போராடுவது என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம்.